என் தங்கப்பிள்ளையே, கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு உன் வராகியானவள் உன்னை காண்பதற்காக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ எப்படியேனும் என்னை தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா நல்ல நாளில் உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த செய்தி நிச்சயமாக உன் செவி குளிர வந்து சேரத்தான் போகின்றது. என் குழந்தை மனதில் இருந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றுமாக ஈடேறத்தான் போகின்றது. என் குழந்தை, நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உனக்கு ஒரு நாளும் வீண் போகாது. என் பிள்ளை, இந்த நாளில் நீ செய்ய நினைத்த ஒவ்வொரு செயலுமே உனக்கு மிக பெரிய வெற்றியினை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, நீ அறியாதவர்கள் என்று எண்ணி பாவம் பார்க்கின்றாய். புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுக்கின்றாய். மாறுவார்கள் என்று எண்ணி நேரத்தை கொடுக்கின்றாய். திருந்துவார்கள் என்று எண்ணி மன்னித்து விடுகின்றாய். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் அப்படியேதான் இருக்கின்றார்கள். மாற வேண்டியது என்னவோ நீதான் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் சுற்றி நடக்கும் பொழுது என் குழந்தையின் மனதில் எண்ணங்கள் வேறு எங்கோ சென்று விடுகின்றது. ஆனால் என் பிள்ளை, இதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் உன் வாழ்வை உயர்த்துவதற்கு உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதனை புரிந்து கொள். நீயாகவே விரும்பி இந்த வாழ்க்கையில் உயரத்தை தொடாவிட்டால் உன்னை யாராலுமே உயர்த்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த பொய்யான உலகத்தில் உண்மையை நிலைநாட்டுவது என்பது சற்று கடினமான விஷயம்தான். காரணம், பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்து விடுகின்றது. உண்மைக்கு மற்றவர்களை கவர்கின்ற தன்மை சற்று குறைவுதான். இருந்தாலும் உண்மை முதலில் தாழ்ந்து போகுமே தவிர ஒரு நாளும் அது வீழ்ந்து போகாது என்பதனை புரிந்து கொண்டு உண்மையின் வழி நின்று என் பிள்ளை நீ வெற்றியினை பெற வேண்டும். இறைவனை உன்னுடைய நினைவில் நீ வைத்து கொண்டிருந்தால் தெய்வமும் எப்பொழுதும் உன்னை நினைவில் வைத்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. துன்பம் வருகின்ற சமயத்தில் பலரும் உனக்கு தீங்கு தர நினைத்தாலும் தெய்வம் உனக்கென்று என்ன விதித்து வைத்திருக்கின்றதோ அதை தவிர வேறு எந்த தீங்கும் உனக்கு நடக்காது. எனவே என்ன நடந்தாலும் பயப்படாமல் தர்மத்தின் பாதை என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒவ்வொரு விதமான திறமைகள் ஒளிந்து கிடக்கின்றது. அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பதுதான் இங்கே தவறான செயலாக மாறிவிடுகின்றது. என் குழந்தை, சரியான நேரத்தில் அதையெல்லாம் நீ பயன்படுத்த தொடங்கிவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் சரியான நேரத்தில் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இல்லாமல் போனால் அவனோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற யாருக்குமே நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதே. புரிதல் என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக இவையெல்லாம் மற்றவர்களின் மனநிலையையும் மாற்றி கொடுக்கும். உன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர்களையும் உன்னை போல இருக்க வேண்டும் என்று உதாரணமாக எடுத்து காட்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எல்லா நாளிலும் கஷ்டங்கள் தொடர்ந்து வருகின்றது என்று நினைத்து வேதனைப்படாமல் ஒவ்வொரு நாளிலும் புது புது அனுபவங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்பட வேண்டும். சந்தோஷத்தை எந்நாளுமே உன் கையில் எடுத்துக்கொள். உனக்கென்று நிரந்தரமாக இருப்பது உன்னுடைய அந்த புன்னகை மட்டும்தான். மனதிற்கு சந்தோஷம் இல்லை என்றால் அங்கே வருத்தப்பட்டு நிற்காமல் உன்னுடைய உதட்டில் சிறு புன்னகையை எந்நாளும் நீ சுமந்து செல். நிச்சயமாக அத்தனை கவலைகளும் மறந்து என் பிள்ளை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உனக்கு அது ஞாபகப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீயாக வாழ நினைத்தால் ஒரு நாளும்
மகிழ்ச்சிக்கு பஞ்சமே உன் வாழ்க்கையில் இருக்காது. நீ மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சி என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வருவது சற்று கடினமான விஷயம்தான். காயங்கள் எதுவும் இல்லாமல் இந்த காலம் உனக்கு எதையும் கற்றுத்தராது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக எப்பொழுதும் வெற்றி என்பது உனக்கு வரும். கஷ்டம் எதற்கு வரும், காயங்கள் எதற்கு வரும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய். நல்ல புத்தகத்தை எப்பொழுதுமே படிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நல்ல புத்தியுள்ள மனிதர்களிடத்தில் பழக வேண்டும். இதுவே உன்னை நிச்சயமாக நல்ல மனிதர்களாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டம் இல்லாமல் வாழ்வது ஒன்றும் அத்தனை சாமர்த்தியமான விஷயம் கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் உன்னுடைய சாமர்த்தியம் என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையாகவும் நல்ல உழைப்போடும் தன்னம்பிக்கையோடும் என்ன கஷ்டம் வந்தாலும் தைரியத்தோடு நிற்பவர்களுக்கும் சோதனைகள் பல வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி அவர்கள் சாதனைகள் படைக்கக்கூடிய காலமும் அதன் பின்னால் வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கின்றது தெரியுமா? இந்த மனிதர்கள் ஏன் எத்தனை நல்ல நிலையில் இருந்தாலும் கஷ்டப்படுகின்றார்கள் தெரியுமா? தூக்கி விட்டவர்களை தள்ளிவிடுவதும் தள்ளிவிட்டவர்களை தலையில் வைத்து கொண்டாடுவதும் தான் இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உருவாவதற்கு காரணம். கிடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் வாழ்க்கையில் வித்தியாசம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் அன்பானது அனைவருக்கும் கிடைக்கும். அது வாழ்வின் இறுதி வரை நிலைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது ஒவ்வொருவரின் தேடலாகத்தான் கடைசி வரை இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, நீ போலியாக பேசுவது உனக்கு பிடிக்காது. பொய்யாக நடிக்கவும் உனக்கு ஒரு நாளும் தெரியாது. நீயாக இருந்து கொண்டிருப்பதனால்தான் உன்னை மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று நீ நினைக்கின்றாய். நீ நினைப்பது உண்மையாக இருந்தால் அது அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். உண்மையாக இருப்பதனால் உன்னை மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது மிகவும் சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள். வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் தான். உன் வாழ்க்கையில் புகழும் பழியும் வந்துவிட்டால் ஒரு நாளும் போகாது. மானமும் உயிரும் சென்றுவிட்டால் மீண்டும் வராது. இளமையும் மூப்பும் தானாகவே நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோல நீ செய்கின்ற பாவங்களும் புண்ணியங்களும் மட்டும்தான் உன்னோடு எப்பொழுதுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பாவத்தை சேர்க்காமல் புண்ணியத்தை அதிகமாக சேர்த்து வைக்க தொடங்கு. துரோகி என்பவர்களை நீ வெளியில் ஒரு நாளும் தேடிக்கொண்டிருக்காதே. ஏனென்றால் துரோகி என்பவன் உன்னோடு இருந்து துரோகத்தை செய்பவன்தானே. உடன் இருப்பவன் தருகின்ற காயம்தானே துரோகத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் என் தங்கமே, நீ நிச்சயமாக இந்த துரோகத்தின் பிடியில் சிக்கிக் கொள்ளாமல் நல்லபடியாக அவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கு கஷ்டங்களை கொடுத்த அனைவரின் முன்னிலையிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, நீ நினைத்த உன்னுடைய எண்ணத்தை உன் அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். வேண்டாம் என எண்ணினாலும் துன்பங்கள் வராமல் இருக்காது. நீ வேண்டும் என்று நினைத்தாலும் இன்பங்கள் எளிதில் கிடைத்து விடாது. உனக்கானது என்னவோ, உன் வாழ்க்கைக்கானது என்னவோ அதை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை மறக்காமல் இரு. மாமரம் நிரம்ப பூக்கின்றது. ஆனால் எல்லா பூக்களுமே பழங்களாவது கிடையாது. வாழ்க்கை என்கின்ற மரமும் அப்படித்தான். அதில் ஆசை என்னும் பூக்கள் நிரம்ப பூக்கின்றன. ஆனால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவது கிடையாது. அதனால் வருவது எல்லாம் உனக்கானது என்று எண்ணி விட்டு செல்வது எல்லாம் உனக்கானது அல்ல என்பதை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையையும் ஏற்க என் குழந்தை பழகி கொண்டு ஒவ்வொரு நாளையும் நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். நீ இப்படி தொடங்குகின்ற உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லதை மட்டுமே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.